நெல்லை மாவட்டம் தேவர்குடம் பகுதியைச் சேர்ந்த செல்லையா மற்றும் சண்முகத்தாய் என்கிற வயதான தம்பதி தங்களது சொத்துக்களை எழுதி வாங்கிய பிறகு தங்களின் ஒரே மகன் சாப்பாடு கூட போடாமல் விரட்டி அடித்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இடத்தை எழுதி வாங்கி எங்களுக்கு வாங்கினதுல இருந்து அந்த கிணத்துக்கு கிட்ட எங்களை போக விட மாட்டாங்க, வர விட மாட்டாங்க, எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. பெண்டாட்டியை விட்டு ஏவி கிணத்துக்கிட்ட போனேன்னு நான் காலை வெட்டிடுவேன், கையை வெட்டிடுவேன் அப்படின்னு 3 தடவை அருவாளை எடுத்துக்கிட்டு வெட்ட வந்துட்டான். மகனும் கூட ஒன்றா பக்கத்தில் நின்றுக்கிட்டு நீ வேணா வெட்டிட்டு வாங்க, அதையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க விடாமல் இடைஞ்சப்படுத்தி தன்னால் எங்களை கம்பெடுத்து கொள்ள வரா, மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வைக்க வரா. நாங்கள் அதுக்கு பயந்து போய்தான் இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு தான் கிடக்கும்னு வைங்களே. அடுத்த விட்டு போய் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்கமாறு 3 பேர், ஒவ்வொரு வயலுக்கு 18 வயசு ஆச்சு. அவங்களும் சேர்ந்து அவ ஆத்தா 6-7 பேரும் சேர்ந்து எங்களை விரட்டியார. நாங்க வயசாளி, நாங்க என்ன செய்ய முடியாது? அதுதானே சொல்லுவேன். அந்த இடத்த வாங்கி நம்ம இடம் எங்களை பாடுகடை சாப்பிட விட மாட்டோங்கன்னா நாங்க பட்டினி அடக்குமா? அதுக்கு தான் எங்கிட்ட தூரம் அது மனு தான் கொடுக்க வந்தோம். கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு எழுதி கொடுத்துருக்கோம். அதுதான் எங்களுக்கு அந்த இடத்த மீட்டி கொடுங்க, நாங்க அதை வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். என்ன செய்ய? ஆமா பண்ணலாம், அது இடம் பண்ணலாம். இருந்துச்சு கொஞ்சம் கிடக்குது, தென்னை மரமும் நிக்கி. இப்போ அதையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டதுக்கு தான் எங்களை வெளியே வச்சு வீட்டுல இருக்க விடாம தான் மாத்தி விட்டாலும் மண்ணெண்ணெய் வச்சுக்கிட்டு தீ வைக்க வரால தான் எங்க வீட்டுல என்னங்க ராத்திரிக்கு பத்தையில படத்திருக்கையில தீய பத்த வச்சுட்டா நான் என்ன செய்ய? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.